அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் வாழ்வின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 20/4/2025 முதல் 26/4/2025 வரை, சித்திரை மாதம் 7ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும், பிரச்சனைகள், தொந்தரவுகள், சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும், எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள் வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சற்று காலதாமதமாகவே தான் ஆகிறதுக்கும், எடுபிடிகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், வருமானம் ஓரளவுக்கு கூடுதலாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. பாதி நல்லதாகவும் பாதி கெட்டதாகவும் காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 20ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஒன்றும் சரிப்பட்டு வராப்புல தோணலைங்களே. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே. நீங்கள் பாட்டுக்கு சிவனேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருதுங்களே. மேலும் இந்த வாரத்திலே உழைப்பு கூடுதல்களாகவே இருக்கும். அதற்கேற்ற வருமானம் குறைச்சலாகத்தான் காணப்பட்டு வரும். மற்றும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும், எதை தொட்டாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 20, 21, 22 3 நாட்கள் தந்திராட்சம நாட்களாகும். கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும்,
எதிர்பாராதது கூட விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், இந்த வாரத்திலே சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் நீங்கள் தொட்டது தொடங்கும் வாரம் இது என்றும், நினைச்சபடி நடக்கும் வாரம் இது என்றும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. 22, 23, 24 3 நாட்கள் தந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது. 20ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் பணம் வரும் நாளாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே 4 கிரகங்கள் ஜெயந்திருப்பதும், 10ஆம் இடத்திலே குரு பகவான், 12ஆம் இடத்திலே செவ்வாய், 2ஆம் இட கேது, 8ஆம் இட ராகு, இப்படியான அமைப்பின்படி பார்க்கும்போது பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் நத்தை மாதிரி தான் நகருதுங்க. ஆமை மாதிரின்னு கூட சொல்லலாமுங்க. சட்டுப்புட்டுன்னு எந்த ஒரு காரியமும் நடந்தபாடு இல்லைங்க. எதை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருதுங்களே. மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள், வீண் பணம் வரையும் ஆகுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உச்சார் தேவை. மற்றும் பிரயாண தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய வாரம் இது. உஷார் தேவை. 24, 25, 26 3 நாட்கள் தந்திராட்சம நாட்களாகும். கவனமுடனும் இருப்பது நல்லது. 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வர நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியிலே ஈடுபடுவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்பட்டு கோயில் குளம்னு சென்று வருவதற்கும், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம். மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சிறப்பாகத்தான் காணப்பட்டு வரும். 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் சேர்ந்துட்டு படுத்துறதுக்கு ஒரு அளவே இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் அச்சம குரு வேற படுத்தி தொலைகிறாருன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலையிலே பார்த்துட்டு இருந்தாலும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் தொந்தரவுகளும் தேடிண்டு வந்து சேருதுங்களே.
மேலும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க. உஷார் தேவை. 20, 24, 25, 26 ஆக 4 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதோடு மட்டுமில்லாமல் எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்துமே கொடி கட்டி பறக்கிறதற்கும் விருத்தி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம். 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சுடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இதுவரை வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து கொண்டு அவர் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், ஜென்மராசி ஆகிய இடங்களை பார்வையிடுவது பல வகையில் நன்மைகளையே தான் செய்வார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பாராத வகையிலே கூட சில நல்ல செய்திகள் காதுக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பமுள்ள ஒரு வாரம் இது என்று கூட சொல்லலாம். 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும்
ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் நடப்பதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய முன்னேற்றம், ஒருவித முன்னேற்றம், உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் காலதாமதமாகவே நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான் வரும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான, யோகமான, விசேஷமான நல்ல பலன்களே நடந்து வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும், உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் நல்லது ஒன்று நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்த மாதிரியே நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 20ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.